வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே சிம்பிள், அதே சமயத்தில் டேஸ்ட்டு செம ரிச்சாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம ஆட் பண்ணல. கலர்ஃபுல்லாக இருக்க இந்த ஸ்வீட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா. இதை எப்படி செய்கிறது நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு அடி கனமாகவும் அதே சமயத்தில் அகலமாகவும் இருக்க ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 150 ml அளவுள்ள தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் 1/4 கிலோ அளவு கேரட்டை தோல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி துருவி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் நல்லா பரவலாக தட்டி விட்டால் போல் செஞ்சுருங்க. செஞ்சு அதற்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு வைங்க. 10 நிமிஷத்தில் அந்த தண்ணியெல்லாம் சுருங்கி கேரட்டு நல்லா வெந்திருக்கும். நீங்கள் கேரட் அல்வாக்கு கேரட் செலக்ட் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க கேரட் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கலர் ஆட் பண்ணாமையே இது நல்லா பிரைட் கலரில் கிடைக்கும். இப்போ தண்ணி எல்லாமே சுருங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் நீங்கள் கேரட் துருவல் சேர்த்திங்கன்னா 125 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு 2 ஏலக்காவை தட்டி இதனோட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது அத்தனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலக்கும் பொழுது சர்க்கரை நீர்த்து அந்த தண்ணி போல் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த சமயத்தில் நம்மளோட ஃப்ளேமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் விட்டுக்கலாம். நெய் தேவைப்பட்டதுன்னா பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்படி கலந்து விடும்பொழுது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கலந்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த அளவு தண்ணியெல்லாம் சுருங்கி சர்க்கரை நல்ல ஒரு பாகு பதத்துக்கு வரும். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் சர்க்கரை அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு சேர்ந்து ஒரு பாகு பதத்துக்கு வரும். சர்க்கரையோட பச்சை வாசனையும் போயிருக்கும். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியுது இல்லைங்களா? இப்படி கலந்து பார்க்கும்பொழுது அடியில் ஒட்டுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காக கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். கண்டென்ஸ்டு மில்க் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா சாதாரண நம்ம பசும்பாலே நல்லா சுண்டை காய்ச்சி திக்காக மாறின பிறகு அதை இதனோட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திங்கன்னா நம்ம உடனே கூட ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சாதாரண பால் சேர்க்கும்போது திரும்பவும் நீங்கள் 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அதை கொதிக்க விடணும். அதற்கு பிறகு ஒரு தாளிக்கிற பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுடுங்க. நெய் நல்லா சூடேறட்டும். இந்த சமயத்தில் முந்திரி பருப்பு சேர்த்து அதனோட வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ரொம்ப கருகாமல் பார்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுபட்டுடுச்சு. இப்போது காஞ்ச திராட்சை 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதனோட சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை சேர்த்த உடனேயே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சீக்கிரமாகவே காஞ்ச திராட்சை நல்லா பொரிஞ்சு நல்லா பலூன் மாதிரி குண்டாக வந்துடும். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்மளோட கேரட் அல்வாவில் சேர்த்துக்கலாம். அல்வாவில் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்தும் விட்டுடலாம். இப்போ நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறதுக்காக மேலே உங்களுக்கு தாளிப்பை அப்படியே சேர்த்துருக்கேன் நான். இது போல் நீங்கள் கேரட் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதனோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. உங்களோட வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மெத்தடில் கேரட் அல்வா ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்பவும் இதே மெத்தடில் தான் செய்வீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.